கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த லெந்து காலத்தின் ஆரம்ப நாட்களுக்குள்ளாக கடந்து வருவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த லெந்து காலங்களிலே ஒவ்வொரு திருச்சபை விசுவாசிகளும் ஆண்டவரோடு கூட நெருங்கி வருவதற்காக கொடுக்கப்பட்ட இந்த காலங்களிலே நாம் பயன்படுத்தும் வண்ணமாக அனுதினமும் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்கிற தலைப்பின் கீழாக சாமுவேல் பவுல் ஐயர் 1882ஆம் ஆண்டு எழுதிய அந்த தியானங்களை நாம் ஒவ்வொரு நாளும் கேட்க இருக்கிறோம். இந்த தியானமானது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த தியானத்தை தொகுத்து வழங்குகிறவர் ரெவரண்ட் டேவிட் பரமானந்தம், டயசிஸ் ஆஃப் பாம்பே, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா, மும்பை, இந்தியா. ராவ் சாஹிப் சாமுவேல் பவுல் ஐயர் அவர்களின் வாழ்க்கை சுருக்கம். கனம் சாமுவேல் பவுல் ஐயர் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டம் தென்கரையை சேர்ந்த பாட்டக்கரை என்னும் கிராமத்தில் 1844ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 15ஆம் தேதி பிறந்தார். இக்கிராமம் மெஞ்ஞானபுரத்திற்கு அருகில் உள்ளது. நிலவளமும் நீர்வளமும் பொருந்திய மாந்தோப்புகள் அடர்ந்த செழிப்பான ஒரு சிற்றூர். இவருடைய தந்தையார் கனம் தானியேல் பவுல் ஐயர் அவர்கள் சிறந்த பக்தன், வைராக்கிய பிரசங்கி. புகழ்பெற்ற மிஷனரியாகிய கனம் ஜே தோமாஸ் ஐயர் அவர்கள் இவருடைய பிரசங்கங்களை கேட்டு எழுப்புதல் அடைந்து கூறியதாவது: பவுல் தானியேல் ஐயர் செய்யும் பிரசங்கங்களைப் போலத்த பிரசங்கங்கள் லண்டன் பட்டணத்தில் செய்யப்படுமாகில் ஆலயங்களில் இடம் காணாதே போம். ஒருவேளை இந்தியாவில் எழும்பின குருவானவர்களில் இவர்தான் மகா உன்னத பிரசங்கியாயிருக்கலாம் என்று சிறப்பித்துள்ளார். இச்சிறந்த பக்தனின் 11 பிள்ளைகளில் சாமுவேல் பவுல் ஐயர் 6வது பிறந்த ஆண்மகன். இவருக்கு முந்தின 5 பேரும் பெண்கள். சாமுவேல் பவுல் ஐயர் இளமையில் தம் தந்தையார் உபதேசியார் அலுவல் பார்த்த கிராமத்தில் மூலாதார கல்வி கற்றுக்கொண்டார். வேத அறிவை பெருக்கி வந்தார். மெஞ்ஞானபுரம் கலாசாலையில் கனம் ஜே தோமாஸ் மிஷனரின் கீழ் உயர்தர கல்வி கற்றார். பாளையங்கோட்டையில் கனம் சார்ஜென்ட் மிஷனரியின் கீழ் வேத சாஸ்திர கல்வி பெற்றார். பின்னர் சென்னப்பட்டணத்தில் கனம் சத்தியநாதன் ஐயர் அவர்களின் கீழ் உபதேசியாராக சிறந்த பணியாற்றினார். திருநெல்வேலி அத்தியாட்சியன குருவாகிய கனம் பரமானந்தம் சிமியோன் ஐயர் அவர்களின் குமாரத்தியை 1868ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி அன்பிநகரம் என்னும் கிராமத்தில் மனம் புரிந்து மீண்டும் சென்னப்பட்டினத்திற்கே தேவ ஊழியம் செய்யும்படி வந்தார். 1871இல் குருத்துவ ஊழியத்திற்கென தெரிந்து கொள்ளப்பட்டு அதற்குரிய பரீட்சைகளில் முதல் தரமாக சித்தி பெற்று 1874ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மகாகணம் ஜெல் அத்தியட்சர் அவர்களால் திருச்சிராப்பள்ளி SPG ஆலயத்தில் குரு பட்டம் பெற்று உதகமண்டலம் CMS சபைக்கு குருவானவராக நியமிக்கப்பட்டார். அதற்கு பின்னுள்ள ஊழியத்தை 3 பாகங்களாக பிரிக்கலாம். முதலாவது மலை ஊழியம், 2வது நகர ஊழியம், இறுதியாக நாட்டுப்புற ஊழியம். முதலாவது மலை ஊழியத்திலே 1874 முதல் 1883ஆம் ஆண்டு வரை உதகமண்டலத்தில் இறைப்பணியை செய்தார். உதகமண்டலத்து தமிழ் சபையில் 9 வருடங்கள் அதிக ஊக்கத்தோடும் பிரயாசத்தோடும் உழைத்து கடைசியாக மரணத்திற்கு ஏதுவான வியாதி நிலை உண்டாகி அநேக நாள் மருத்துவமனைகளிலிருந்து சற்று சுகமான பின் நீலகிரி மலை அவருக்கு ஒத்துக்கொள்ளாததென்று மருத்துவர்கள் அபிப்பிராயப்பட்டதால் அவ்விடத்தை விட்டு சென்னப்பட்டினத்திற்கு மாற்றப்பட்டார். நீலகிரியிலிருந்து உவைநாடு சபையை, அதாவது வைநாடு மிஷன் ஸ்தாபித்து கவனித்து வந்தார். 1882ஆம் ஆண்டு வருஷம் கள்ளிக்கோட்டையில் சிதறியிருந்த தமிழ் சபை அங்கத்தினரை ஒன்று சேர்த்து அச்சபையை ஸ்திரப்படுத்தினார். அங்கனமே குன்னூரிலும் சர்ச் மிஷன் சபையை ஸ்தாபித்தார். உதகமண்டலத்தில் ஐரோப்பியருடைய வீடுகளில் வேலை செய்யும் வேலைக்காரருக்கு பிரசங்கிக்கும்படியாக வேலைக்காரர் மிஷன், அதாவது சர்வன்ட் மிஷன்ஸ் என்று ஒரு மிஷன் ஏற்படுத்தி அதற்கு ஒரு உபதேசியரை நியமித்து அவருடைய சம்பளம் முழுவதும் மிஷனில் பொறுக்காதபடிக்கு ஒவ்வொரு துறைமார் வீட்டிலும் மாதம் ₹1 வீதம் வசூல் செய்து உபதேசியருடைய சம்பளத்தில் பாதி அவ்விதமாய் கிடைக்கும்படி ஒழுங்கு செய்தார். இதர மதஸ்தருக்கு கிறிஸ்து மார்க்கத்தை பிரசங்கிப்பதற்கு பல முறைகளை கையாடி வந்தார். ஹோபார்ட் பாடசாலையில் 2 வாரத்திற்கு ஒரு தடவை
தமிழிலாவது ஆங்கிலத்திலாவது இதர மதத்திற்கு விசேஷ பிரசங்கங்கள் செய்து பிரசங்கம் முடித்த பின் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சந்தோஷமாய் விடையளிப்பார். வாரந்தோறும் சந்தை கூட்டங்களில் புற மதஸ்தருக்கென்று பிரசங்கம் நடத்துவார். மாதத்திற்கு ஒருமுறை பௌர்ணமி தின இரவில் சதுர் பிரசங்கம் செய்வார். அடிக்கடி சிறைச்சாலைக்கு சென்று அங்கிருக்கும் கைதிகளுக்கு பிரசங்கம் செய்வார். இரண்டாவது, சென்னையில் குருத்துவ பணியை நகரத்திலே 1883 முதல் 1887 வரை செய்து வந்தார். சென்னப்பட்டினம் டக்கர் கோவிலுக்கு 1883 வருடம் நவம்பர் மாதம் 1 தேதியில் குருவானவராக நியமிக்கப்பட்டு அதிக உண்மையோடும் ஊக்கத்தோடும் தேவ ஊழியத்தை நடப்பித்தார். இவர் நடத்தி வந்த ஆராதனைகளும் பிரசங்கங்களும் அதிக பக்தி வினயமும் எழுப்புதல் முளைகளாய் இருந்தன. இவர் காலத்தில்தான் பாடகர்கள் நியமிக்கப்பட்டு கிண்ணற வாத்தியத்தோடு ஆராதனைகள் முதல் நடத்தப்பட்டன. இளைப்பாறும் நேரமெல்லாம் தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு எழுப்புதலும் பிரயோஜனமான நூல்களை திரளாக எழுதினார். இதனால் தமிழ் சபையார் எல்லாரும் ஐயருக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக, கிராம ஊழியத்தை 1887 முதல் 1990 வரை சாட்சியாபுரத்திலே அவர் செய்து வந்தார். இது வட திருநெல்வேலி சபையை விசாரணை செய்த காலத்தை குறிக்கும். வட திருநெல்வேலிக்காக தன் ஜீவனை கொடுத்த கணம் ராகுலந்த் ஐயருடைய கல்லறை இந்நாள் வரையும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்து ஞாபக ஸ்தம்பமாக விளங்கி நிற்கும் சிவகாசி என்னும் ஊருக்கு அருகில் சாட்சியாபுரம் என்னும் கிராமத்தில் அவர் தம் கிராம ஊழியத்தை ஆரம்பித்தார். சாட்சியாபுரம், வாகைக்குளம் ஆகிய 2 வட்டாரங்களுக்கும் தலைவராக நியமிக்கப்பட்டு மரண பரியந்தம் அங்கேயே தங்கி மிக ஆர்வத்துடன் திருப்பணியாற்றினார். தவச உற்சவத்தை ஏற்படுத்துவதற்கு முதல் ஆலோசனை சொன்னவர் இவரே. இவருடைய ஏற்பாட்டின்படிதான் தவச உற்சவம் நம் நாட்டில் முதல் முறையாக 1891 ஆண்டு ஜூன் மாதம் சாட்சியாபுரத்தில் கொண்டாடப்பட்டது. 1890 ஆண்டு முதல் நற்போதகம் என்னும் மாதாந்திர தமிழ் பத்திரிகைக்கு பத்திராதிபதியாயிருந்தார். 1894 ஆண்டு வருஷம் ஏப்ரல் மாதம் 24 தேதி சென்னை பேராயர் இவரை ஹானரி சாப்ளினாக நியமித்தார். திருநெல்வேலி திருச்சபைகளை கண்காணித்து வந்த பேராயர் மோர்லி அத்தியட்சர் அவர்களும் இவர் ஆனரி சாப்ளினாக இருந்தார். சபையின் வாழ்வை வெகுவாய் கருதியிருந்ததும் அல்லாமல் ராஜாங்க விஷயமாகவும் பொதுஜன நன்மைக்காகவும் பலவாறாக தம்மால் கூடிய மட்டும் உழைத்து வந்தார். சிறுவில்லிபுத்தூர் தாலுகா போர்டு மெம்பராகவும் திருநெல்வேலி ஜில்லா போர்டு மெம்பராகவும் நியமனம் பெற்று அச்சங்கங்களில் நல்ல ஆலோசனை கொடுத்து வந்தார். பிரஜைகளின் நன்மைக்கென்று இவர் எழுதிய அபரிதமான புஸ்தகங்களை நன்கு மதித்து இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் ஆனவர்கள் 1898 ஆண்டு இவருக்கு ராவ் சாஹிப் என்னும் பட்டத்தை கொடுத்து கனப்படுத்தினார்கள். இந்தியாவில் இந்த கௌரவத்தை பெற்றுக்கொண்ட முதலாவது சுதேச குருவானவர் இவரே. இவர் மரிப்பதற்கு முந்தின வருடமாகிய 1899 ஆண்டு மே ஜூன் மாதங்களில் சிவகாசியில் பெருத்த கலகங்களும் கொள்ளைகளும் உண்டாகி அனைவரும் கலங்கி நிற்கையில் கலகத்திற்கு தலகர்த்தனாய் இருந்தவனோடு இவர் சமாதான உடன்படிக்கை செய்து சாட்சியாபுரத்தையும் அதிலிருந்த கிறிஸ்தவர்களையும் பாதுகாத்தார். தமிழ் கிறிஸ்தவ சபையின் உள்ளார்ந்த ஆவியின் வளர்ச்சியை கருதி கிறிஸ்துவை போல் ஜீவித்தல் என்னும் ஒரு அருமையான புஸ்தகத்தை எழுத எண்ணம் கொண்டு 6 மாத காலமாக அதற்கு வேண்டிய ஆதாரங்களை தேடி ஆழ்ந்த யோசனையுடன் அதை எழுதி கொண்டிருக்கும் சமயத்தில் திடீரென 1900 வருஷம் மார்ச் மாதம் 4 தேதி ஞாயிறு காலை ஜூரம் ஆரம்பித்து கபால வியாதியும் அத்துடன் இருமலும் கலந்து மருத்துவர்களின் பிரயாசத்துக்கு வியாதி அடங்காமல் மார்ச் மாதம் 11 தேதி ஞாயிற்றுக்கிழமை பின்னோரம் 1 மணிக்கு சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் தம் பரம இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தார். வியாதி ஆரம்பிக்கிற கடைசி நேரம் வரை தம் வேலையில் மிகவும் ஊக்கமுடையவராயிருந்தார். வியாதிப்படுவதற்கு முந்தின தினமாகிய சனிக்கிழமை இரவு சுமார் 12 மணிக்கு தம் சபையை சேர்ந்த சில வியாதியஸ்தர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவி புரிந்து அவர்களோடு ஜெபம் செய்தார். இதுவே அவருடைய குருவானவர் தொழிலின் கடைசி இறைப்பணியாகும். அவர் மரிப்பதற்கு முன் செய்த கடைசி ஜெபத்தில், ஆண்டவரே, சிறுவயது முதல் என்னை உமது ஊழியத்தில் அமர்த்தி இதுவரையில் என்னில் உம்முடைய நாமம் மகிமைப்பட கருணை கூர்ந்தீர். இப்போதும் என்னை உமது சமூகத்துக்கு அழைத்துக் கொள்ள சித்தம் கொண்டீர். ஆனால் இன்னும் சில காலம் மாத்திரம்
ஜீவித்திருப்பேனையானால் நான் இயற்ற துவங்கின 2 புத்தகங்களை, அதாவது இமேஜியோ கிறிஸ்ட் அண்ட் இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் புஸ்தகங்களை முடித்து தேவனுடைய சந்நிதியில் சேர சந்தோஷத்தோடு எதிர்நோக்கி இருப்பேன். ஆயினும் என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது என்றார். கடைசியாக அருகில் இருந்த தமது உடன் ஊழியனாகிய அருளப்பன் உபாத்தியாரை பார்த்து தம் வீட்டை சுட்டி காட்டி, சகோதரனே, இந்த கூரையை பார்த்தீரா? என்ன கேவலமாய் இருக்கிறது. இது என் வீடல்ல. நான் போகும் மாளிகைக்கு இது ஈடாகாது. இதை பார்க்கிலும் மிக அலங்காரமான மாளிகை எனக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்திற்கு நான் போக வேண்டும். கோவில் மணி அடிக்கிறது. கோவிலுக்கு நான் போகிறேன் என்று சொன்னார். இதுதான் அவருடைய கடைசி வார்த்தை. தம் அருமை மனைவி அவரிடம் வந்து தனக்கு என்ன சொல்ல போகிறீர் என்று கேட்க தம் கையை உயர்த்தி காட்டி கண்ணை மூடினார். அதன் பின் அவர் மனதிலே ஜெபித்து அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தையும் கர்த்தருடைய ஜெபத்தையும் வாய்க்குள் சொல்லி முடித்தார். உடனே அவருடைய ஆவி அகமகிழ்வுடன் ஆகாய பிரவேசமாயிற்று. மரித்த பின் அவருடைய முகத்தில் காணப்பட்ட முகமலர்ச்சியும் சந்தோஷமும் அழகும் அனைவரையும் பிரமிக்க செய்தன. இவருடைய சரீரம் சாட்சியாபுரம் கோவிலை சேர்ந்த கல்லறை தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறது. பாளையங்கோட்டை அத்தியாச்சாலத்தில் ஒரு ஞாபகார்த்த கல்லும் பதிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எழுதிய 16 சிறந்த நூல்களில் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்னும் புஸ்தகம் இன்று வரை மிக அருமையாக மதிக்கப்பட்டு வருகின்றன. பவுலையர் மரித்தும் இன்னும் பேசுகிறார் என்று உண்மையாகவே சொல்லலாம். இந்த ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களை தமிழ் திருச்சபைகள் ஒவ்வொரு தவ காலங்களிலும் வாசித்து ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்து வருகிறார்கள். இந்த புஸ்தகத்திற்காக ஆண்டவருக்கும் இந்த புஸ்தகத்தை இயற்றிய சாமுவேல் பவுல் ஐயருக்கும் நாம் நன்றி செலுத்துவோம். ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம். எழுதியவர் சாமுவேல் பவுல் ஐயர். முகவுரை. என் உடன் பாவியே, நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட விரும்பினால் அந்நிமிடமே உன் இரட்சகராகிய இயேசுவை ஆவியின் பிரகாரமாய் விசுவாச கண்ணினால் மாத்திரமல்ல, மாம்ச பிரகாரமாய் சரீர கண்ணினாலும் பார்க்க அவா உண்டாகும். அந்த ஆசையை ஒருவாறு தீர்க்கலாம் என்றே இந்த தியானத்தை எழுதலானேன். நமது இரட்சகருடைய திருச்சரீர உறுப்புகளை பற்றி 4 சுவிசேஷகரும் வெளிப்படையாயும் நேராயும் எழுதிய பல குறிப்புகளை ஆராய்ந்து பாதம் முதல் உச்சி வரையும் ஒரு கோர்வையாய் இப்புத்தகத்தில் அமைத்திருக்கிறேன். இதை நீ கவனமாயும் கிரமமாயும் வாசிப்பாயானால் உனக்காக மானிட தேகமெடுத்த இயேசுவின் உடலில் சாயலை ஒருவாறு தெளிவாய் அறிந்து கொள்வாய் என்று எனக்கு நம்பிக்கை உண்டு. இதில் அடங்கிய ஒவ்வொரு பாகமும் வேதனை, போதனை, தியானம், ஜெபம், துதி ஆகிய பஞ்சாமிர்தம் உள்ளதாயிருக்கிறது. அங்கங்கே நீ உன் இருதயத்தை உயர்த்தவும் தாழ்த்தவும் உன் இருதயத்தில் உணரவும் மகிழவுமான பல பரவேசங்கள், சாஷ்டாங்கங்கள், நமஸ்காரம், மௌன தியானங்கள் ஆகிய இவைகளும் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீர உறுப்புகளுக்கும் அவ்வுறுப்புகளின் மகத்துவங்களும் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி இதில் காட்டப்பட்டிருக்கிறபடியால் இதற்கு ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம் என்று பெயர் சூட்டினேன். இயேசுவின் சரீர உறுப்புகளை பற்றிய தியான ஆராய்ச்சி சரீர ரூபத்தோடு சஞ்சரித்த தேவனை மாம்ச கண்களுக்கும் புலன்களுக்கும் மங்களையாவது காட்டும் என்பது மெய். அக்காட்சி மங்களாயிருந்த போதிலும் ஆவிக்கு அதிக தெளிவாய் துளங்குவதால் இரட்சகர் மேல் அதிக நேசமும் அதிக பற்றுதலும் ஆத்துமாவுக்கு உண்டாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவின் அங்க மகத்துவங்கள் நம்முடைய அபாத்திர தன்மையும் நிர்பந்தத்தையும் நன்றாய் வெளிப்படுத்துகிறதினால் நம்மில் நம்பிக்கை வைக்காமல் முற்றும் அவரை பற்றி கொள்ள ஆத்மாவை ஏவும். இயேசுவின் அங்க மகத்துவ பரீட்சையால் அந்தந்த அங்கத்தில் அவர் நமக்காக அனுபவித்த பாடுகளும் வெளியாகின்றன. அதனாலே நாம் நமது அவயவங்களால் செய்த பாவங்களையும் அதன் சாபங்களையும் தண்டனைகளையும் முன்னிலும் அதிக தெளிவாய் கண்டு கொள்வோம். இயேசுவின் பாடுகளே பாவம் போக்கும் கண்ணாடி என்று சொல்ல வேண்டும். இந்த தியானத்தை துவங்கும் முன் அங்க மகத்துவ தியான பீடம் என்னும் பேரால் சிலவற்றை சொல்லுகிறேன். இது உன் ஆத்துமாவை சாதாரண நிலையிலிருந்து சற்றே தூக்கிவிட்டு தியான அனலை மூட்டி அப்புறம் தியானத்தில் உட்கார செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதலால் அடிக்கடி
கூடுமானால் ஒவ்வொரு அவயத்தையும் பற்றிய தியானத்தை வாசிக்கும் முன் அதை வாசித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். இதை துன்ப காலங்களிலும், வியாதி முதலான துக்க காலங்களிலும், சாவு வீடுகளிலும், உபவாச நாட்களிலும், போஜனம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படும் நாட்களிலும் மற்றும் தவ காலங்களிலும் வாசிக்கிறதற்கு ஏற்ற ஒரு புத்தகமாக்கி கொள்ளலாம். பொதுவாக இரட்சகர் பாடுபட்ட நாளாகிய வெள்ளிக்கிழமை தோறும் இதில் ஒவ்வொன்றும் வாசிக்கலாம். அப்பொழுது வருடத்திற்கு 2 முறை இரட்சகரின் அந்த மகத்துவங்களை அறிந்து கொள்ளலாம். இப்புத்தகத்தின் மூலமாய் ஒரு பாவியாவது இயேசுவை முன்னிலும் நன்றாக கண்டு அவருடைய இரட்சணத்திற்கு பங்குள்ளவனானால் அதுவே போதுமானது. தமஸ்குவின் வழியிலே பிரசன்னமாகி சவுலை குணப்படுத்தின இயேசு இந்த புஸ்தகத்தை வாசிக்கிற வழியிலே உனக்கு தரிசனமாகி தமது பரிசுத்த ஆவியானவரை கொண்டு தம்மை உமக்கு வெளிப்படுத்துவாராக. இப்படிக்கு படுபாவி இரட்சணிய வருஷம் 1882. ஆத்தும நேசரின் அங்க மகத்துவம். எழுதியவர் சாமுவேல் பவுல் ஐயர். தியான பீடம். ஆத்துமாவே, உன் இரட்சகராகி இயேசு நேசரை விட வேறே விருப்பம் உனக்கு இல்லை என்று அறிவேன். அவரை பார்ப்பதற்கு நீங்காத ஆசை உனக்கு உண்டு. அவரை நினைத்து நினைத்து வேதனைப்படுகிறாய். நீ உனக்குள் கலங்குகிறாய், தியங்குகிறாய், புலம்புகிறாய். அவர் மேலுள்ள நேச பாசத்தால் வியாதியாய் இருக்கிறாய். ஆ, என் ஆத்தும நேசரை இந்த கண்களால் கண்டேனில்லையே என்கிற சோகத்தாலும் ஏக்கத்தாலும் உன் ஆத்துமா பெருமூச்சு விட்டு மெலிகிறது. நீ சில வேளைகளில் எனக்கு புறாவை போல் செட்டைகளில் இருந்தால் நலமாயிருக்கும், அப்பொழுது நான் பறந்து பரலோகம் சேர்ந்து என் இரட்சகரை கண்ணார கண்டு எனக்காக மிகுந்த பாடுகளை அனுபவித்த அந்த பரிசுத்த பாதங்களையும் விலாவையும் முதுகையும் தோளையும் தலையையும் தழுவி அனைத்து முத்தமிட்டு அந்த மார்பிலை படுத்து நித்திரை செய்து திரும்புவேனே என்று நினைக்கிறாய். உன் ஆத்தும நேசரின் அன்பால் நான் அவர் மனுடாவதாரம் எடுத்த காலத்தில் தான் பிறந்தேனோ? அப்படி பிறந்திருந்தால் ஒரு பெரிய நட்சத்திரத்தை பார்த்து பிரயாணப்பட்டு இரட்சகரை அவருடைய பாலியத்தில் சந்தித்த கீழ்த்திசை சாஸ்திரிகளுக்கு மூட்டை சுமக்கும் கூலிக்காரனையாவது விலையமர்ந்து கூட போய் பார்த்திருப்பேனே என்றும் நினைக்கிறாய். தோமாவின் தம்பியே, கண்டு விசுவாசிப்பதிலும் காணாமல் விசுவாசிப்பதே சிறந்தது என்று ஆத்தும நேசர் சொன்னதை மறந்தாயோ? அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் ராஜாக்களும் உன்னை போல விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று உனக்கு தெரியுமே. சில தடவை நீ உன் ஆத்தும நேசர் மேல் நேசமான வெறி கொண்டு நான் ஆத்தும நேசர் பிறந்த தொழுவமாவது, அவரை போர்த்தின கந்தையாவது, அவர் படுத்த புல்லனையாவது இருந்தேனோ, அவர் தரித்திருந்த தையலிலா அங்கியாவது, போட்டு மிதித்த பாதரட்சையாவது, பவனி போன கழுதையாவது இருந்தேனோ என்று சொல்லி தேம்பி தேம்பி அழுகிறாய். சில சமயங்களில் நீ பரிசுத்த ஆவியானவருடைய பாதத்தில் போய் விழுந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறேன், இயேசுவை எனக்கு காட்டும் என்று மன்றாடுகிறாய். நீ இயேசுவை காணவும் அவர் பாதத்தில் உன் பாவங்களை கொட்டவும் அவர் திரு இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினால் பாவ மன்னிப்பையும் அவர் பாடுகளினால் உண்டான மற்றெல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளவும் ஆசைப்படுகிறதைப் போல மேலான காரியம் வேறொன்றில்லை. ஏனெனில் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. பரமபிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிகன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக பிதாவானவர் அவரையே அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினால் உயர்த்தி இருக்கிறார். ஆகையால் நீ அவரை பார்க்கும்படி தேட வேண்டியது நியாயந்தானே. மகா ஏரோது இரட்சகரை பாலியத்தில் கொல்ல வேண்டும் என்று எண்ணி அவரை பார்க்க விரும்பினான். எருசலேமின் இடையர் ஒரு அதிசய காட்சியால் ஏவப்பட்டு பாலிய இயேசுவை பார்க்க போனார்கள். எருசலேமுக்கு பண்டிகைக்கு வந்த கிரேக்கர் இயேசுவின் அற்புத வல்லமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்க போனார்கள். கலிலேய நாட்டு அதிபதியாகிய ஏரோது இயேசுவை குறித்து அநேக காரியங்களை கேள்விப்பட்டிருந்தபடியினாலும் அவரால் செய்யப்படும் அற்புதங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்பி இருந்ததாலும் அவரை காணும்படி வெகு நாளாய் ஆசைப்பட்டான். ஆயக்காரனாகிய சகேயு இயேசு எப்படிப்பட்டவரோ என்று மாத்திரம் அறியும்படி அவரை பார்க்க வகை தேடினான்.
சமாரியர் இயேசு மேசியாவோ அல்லவோ என்று தீர்மானிக்கும்படியாக பார்க்க வந்தார்கள். நீயோ பாவ பாரத்தால் நொந்து பாவ மன்னிப்பு பெறும்படியாகவே ஆத்தும நேசராகி இயேசுவை தரிசிக்கும்படிக்கு ஆசை கொண்டிருக்கிறாய். உன் ஆசையை பரலோகத்தில் உள்ள தேவ தூதர் எல்லாரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். உன் நிமித்தம் தேவ தூதருக்குள் சந்தோஷம் பெருகுகிறது. மானானது தண்ணீர் நதிகளின் மேல் வாஞ்சையாயிருப்பது போல் உன் ஆத்துமா இரட்சகரின் அன்பின் சமுத்திர ஆழத்தையும் நீளத்தையும் அகலத்தையும் உயரத்தையும் ஆராய்ந்து உணர அபேட்சிக்கிறது. ஆத்தும நேசரை பார்க்கும்படி நீ சில வேளை உன் தியான ஏணியில் ஏறிக்கொண்டு வெகு தூரத்தில் தெரிகிற பழைய ஏதேனுக்குள்ளும் சீனாய் மலைக்குள்ளும் சாலமோனின் ஆலயத்திற்குள்ளும் தாபோரின் மேட்டிலும் பிதாவின் வலது பார்சத்திலும் பார்க்கிறாய். ஏதோனுக்கு கிழக்கே வைக்கப்பட்டிருக்கும் கேருபீனும் சுடரொளி பட்டயத்தின் பிரகாசமும் ஆத்தும நேசர் உனக்கு மறைக்கின்றன. சீனாயின் புகை காடும் மின்னலும் புயலும் ஆத்தும நேசரே நீ கண்டு களி கூறாதபடி உன்னை கலங்க செய்கின்றன. சாலமோன் ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலத்தை மூடும் பணிகளின் புகையும் தூப தீபங்களின் புகையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மத்தியில் தொங்கும் தடிப்பான திரைச்சிலையும் ஆத்தும நேசரே நீ பகிரங்கமாய் தரிசித்து தியானிக்காதபடி தடை செய்கின்றன. தாபோரின் மேட்டில் இறங்கின ஒளியுள்ள மேகம் ஆத்தும நேசரை நீ காண விடாதபடி செய்கிறதும் அன்றி உன்னை குப்புற விழப்படவுங்கிறது. பிதாவின் சிங்காசனத்தில் அக்னி சக்கரங்களின் ஒளியும் சூழ நின்று துதிக்கும் தேவ தூதரின் கூட்டமும் ஆத்தும நேசரை உனக்கு மறைக்கும். ஆத்துமாவே உன் நேசரை நீ பூரணமாய் பார்க்கும்படி கல்வாரி மலைக்கு தியான பிரயாணம் செய். அந்த ஒரே இடத்தில் மாத்திரம் நீ உன் இரட்சகரின் மானிட தேகத்தையும் அதிலே அவர் உனக்காக அனுபவித்த குரூரமான பாடுகளையும் தெளிவாக கண்டு கொள்வாய். அதையே உன் தியான ஸ்தானமாக்கிக்கொள். அங்கே ஆத்தும நேசர் நீ பார்த்து ஆராய்ந்து தியானித்து முத்தமிட்டு வாழ்த்தி வரம் பெற்றுக்கொள்ளும்படி நீ விரும்புகிற நீச கோலமாய் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவே தொங்கினார். அந்த கல்வாரி மலையிலிருந்து நீ தியானத்தால் ஆத்தும நேசரின் அற்புத உற்பவம் முதல் அதிசய பரமேறுதல் மட்டுமுள்ள பூரண அன்பையும் அவ்வன்புக்கு வெளிப்படுத்தப்பட்ட மானிட தேக உறுப்புகளுக்கும் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். ஆத்தும நேசரின் மானிட தேகத்தையும் அந்த தேகத்தில் அவர் பட்ட பாடுகளையும் தியானிக்கையில் உன் ஆத்துமாவின் கண்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று அழைக்கப்படும் 2 துரதிர்ஷ்ட கண்ணாடியின் வழியாய் பார்க்கட்டும். அவ்வழியாய் ஆத்தும நேசரை பற்றிய சகல விஷயமும் தெளிவாய் தெரியும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் உன்மேல் இறங்கும்படி ஜெபம் செய்ய வேண்டும். அவர் உன் தியானத்தில் இல்லாவிட்டால் நீ கண்ணார கண்டும் அறியாதவனாயிருப்பாய். பாக்கியமுள்ள தேவனுடைய மகிமையை சுவிசேஷத்தின் ஒளி உன் ஆத்துமாவில் பிரவேசிக்கும்படி தேவ ஆவியானவர் உன்னுடைய புத்தியின் கண்களுக்கு களிக்கமிட்டு திறப்பாராக. செபிப்போம். பரிசுத்த ஆவியானவருக்காக நாம் செபிப்போம். தேவனே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அவருடைய ஒளியினாலே விசுவாசமுள்ள முது ஜனத்தின் இருதயங்களை போதித்து பிரகாசிப்பித்தீரே. அந்த ஆவியானவராலே என் ஆத்தும நேசராகி இயேசுவின் அன்பை விளங்கும் எல்லா காரியங்களையும் குறித்து நான் சரியாய் தியானிக்கவும் அவருடைய பரிசுத்த தேற்றரவினாலே இடைவிடாமல் சந்தோஷிக்கவும் கட்டளை வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே தேவனாக என்னென்றைக்கும் ஜீவித்து அரசாளுகிற எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென்.